சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்து சொன்னதால் பாட்டி தாத்தாவை மீனா பார்க்க போனதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா மீனா மேலே ரொம்ப கோபமாக இருந்தாலும் முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். மீனா எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செய்வா, உதவி செய்வா. அதனால தானே பாட்டியும் தாத்தாவும் மீனாவை பார்க்கணும், முத்துவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. மீனா போன உடனே பாட்டிக்கு எல்லாம் சரியாயிரும். பாட்டி ரொம்ப நல்லபடியாக மீனா கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தானே மீனாவை அனுப்பியிருக்கோம். என் அம்மா கோவமாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு நினச்ச முத்து இப்போ மீனா என்ன செய்கிறான்னு தெரியலன்னு ஃபோன் பண்ணுறாரு. உடனே மீனாவும் நான் வந்துட்டேங்க, பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி சமையலெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் பாட்டி தாத்தாவை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். நீ இங்கே உள்ளவங்களை பற்றி யோசிக்காத. வீட்டில் நீ இல்லைன்ன உடனே அம்மா வந்து ரோகிணி கிட்ட சமைக்க சொல்ல முடியாதுன்னு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனி உனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ திரும்பி வந்தாலும் இந்த வீட்டில் யாருக்கும் நீ சமைச்சு கொடுக்க வேண்டாம். யார் சொன்ன வேலையவும் நீ செய்ய வேண்டாம் மீனா. நீ பாட்டி தாத்தாவை நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லும்போது நீங்களும் வரணும்னு பாட்டியும் தாத்தாவும் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்குன்னு பெருசாக சொந்தக்காரங்க யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க மட்டும்தானே இருக்காங்க. நாம் அவங்க கூட இருந்தால் பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு சவாரி இருக்குன்னு நான் சொல்லி புரிய வச்சிட்டேங்க. ஆமாம், உங்களுக்கு வேற 3 நாள் சவாரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த வேலையெல்லாம் எப்படி நடக்குது? நீங்கள் சவாரிக்கு போனீங்களா? நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க, சீக்கிரமாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்னை பார்த்துப்பேன் மீனா. ஆமாம், நீ அங்கே போகும்போது கொஞ்சம் உனக்கு பணம் கொடுத்து அனுப்பணும்னு நினச்சேன். பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் தேவையானதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கணும்ல. ஆனால் நான் வந்து மறந்துட்டேன் மீனான்னு சொல்லும்போது இல்லைங்க, என்கிட்ட பணம் இருக்குது. அதான் புது பிஸ்னஸ்க்காக அங்கே ஃப்ரூட் பொக்கே செஞ்சு கொடுத்தேன்ல, அவங்க எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் சமாளிச்சுக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா. நாம் செஞ்ச உதவியை நினச்சி பார்த்து மறுபடியும் நம்மளை பார்க்கணுன்னு பாட்டியும் தாத்தாவும் ஆசைப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. பாட்டி நல்லபடியாக அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க, இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஃபோனை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணி ரொம்ப கோவமாக விஜயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அந்த முத்து வேணும்னே மீனாவை அங்கே பாட்டி தாத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. முத்துவுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. விஜயா வந்த உடனே என்ன முத்து, எதுக்கு மீனாவை அங்கே அனுப்பணும்? தேவையில்லாமல் இப்படி மீனாவை பார்க்கணுன்ற ஆசையில் இப்படி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் மீனாவை அனுப்பிட்டு மீனா கிட்ட பேசவே இல்லை, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். என் மனைவி மீனா கிட்ட பேசுகிறதுக்கு கூட உங்ககிட்டலாம் நான் கேட்கணுமா என்ன? மீனா கிட்ட நான் பேசுகிறேன்னு நீங்கள் ஏன் கவனிக்கிறீங்க? மீனாவை எங்கே அனுப்பணும்னு எனக்கு தெரியும். பாட்டியும் தாத்தாவும் எங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்காங்க. அதனால தான் அவங்கள பார்த்துட்டு வரணும்னு மீனாவை அனுப்பியிருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நல்லா வீட்டு வேலையெல்லாம் செய்கிறீங்க போல். மீனா இருந்தால் யாரும் எந்த வேலையும் செய்யாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பீங்கல்ல. ஆனால் மீனா இல்லைனா மட்டும் எல்லா வேலையும் சரியாக செய்கிறீங்க. பரவாயில்லையே. அப்போ மீனாவும் நானும் இங்கே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து வேலை எதுவும் செய்ய முடியல போல், அப்படி தானே எனக்கு கேட்க. உடனே விஜயாவும் ஆமாம் அப்படி தான். அப்போ மீனாவை கூப்பிட்டுட்டு தனியாக வீடு பார்த்து போறியா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான். இவ்வளோ பொறுமையாக இருக்கிறோன்னா காரணம் இல்லாமல் இந்த வீட்டில் இருப்போம். எங்களுக்குன்னு நல்ல வருமானம் வந்ததுக்கப்புறம் மீனாவுக்கு புது வீடே நான் வாங்கி தருவேன். நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க. நானும் மீனாவும் சந்தோஷமாக தான் இருக்கோம். அதான் ரோகிணி வீட்டு வேலை செய்யவே வேண்டான்னு சொல்லியிருப்பீங்கல்ல, அப்போ வீட்டு வேலையை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இப்போ நிறைய வேலை இருக்கும்ல. வீட்டு வேலையை பார்க்குறதுனால கிளாஸ் எடுக்க பார்வதி அத்தை வீட்டுக்கு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன என் மேலே ரொம்ப அக்கறை மாதிரி பேசிகிட்ருக்க? நாங்கள் கிளாஸ் எடுக்க போனால் உனக்கு என்ன, போகலன்னா உனக்கு என்ன? இப்போ மீனா இந்த வீட்டுக்கு வந்தாலும் இப்போ வீட்டு வேலை செய்ய மாட்டா, அப்படி தானே? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறுபடியும் கிச்சனுக்கு போகிற விஜயா வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ரோகிணி சமைச்சு வச்சுருக்கேன், மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடு. இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது. இந்த முத்து பேசுகிறதெல்லாம் சரியே இல்லை. நான் பார்வதி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க விஜயா. முத்து இப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதால உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன முத்து, எப்போ பார்த்தாலும் மீனாவை விட்டு கொடுக்காம ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் விஜயாத்தை உங்கள் மேலேயும் மீனா மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன மனோஜ் மாதிரி நிறைய சம்பாதிக்கிறீங்களா?
இல்லையே, அப்படியே சம்பாதிச்சாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு அந்த பணத்தை கொடுத்துட்றீங்க. இப்போ வரைக்கும் மாடியில் உங்களால் ரூம் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதில் மீனா வேற தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்காம பாட்டி தாத்தாவை பார்க்க போகிறேன்னு அவங்க வீட்டில் போய் உக்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த வருமானமும் வராதே, என்ன செய்ய போகிறீங்க? அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சீங்கன்னா நீங்கள் அப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாது. விஜயாத்தை அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் எடுத்துருவாங்க. புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி உடனே அங்கே வந்து ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. ரோகிணி, நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறீங்கல்ல, ஆனால் போனா போதுன்னு உங்களை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சாங்கல்ல, அதனால் நீங்கள்லாம் முத்து மீனாவை பேசவே கூடாது. நீங்கள் செஞ்சது தான் பெரிய தப்பு. நீங்களே இந்த வீட்டில் மருமகளாக இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மீனாவும் முத்துவும் ஏன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் விஜயாத்தையும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஸ்ருதி. இதுக்கு மேலே பேசினா சரிப்பட்டு வராது. ஸ்ருதி வேற வந்துட்டாங்க. மீனா கிட்ட பேசினாலும் உடனே ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்து நிற்பாங்க. இப்போ முத்துவுக்காக பேச வந்து நின்றுட்டுருக்காங்க. நாம் எதுக்கு இவங்ககிட்டலாம் பேசணும், நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட பேச கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்லை. இப்போ வேற அவங்க பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்காங்கல்ல, அதனால் இவங்கக்கிட்ட பேசக்கூடாது. நல்லா சம்பாதிச்சுட்டு கிடைச்ச வருமானத்தெல்லாம் வச்சு நம்ம பெரிய வீடெல்லாம் வாங்கிட்டு தான் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே முத்துக்கிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, நான் பேசின உடனே பதில் பேச முடியாமல் ரோகிணி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மீனாவும் இப்படிலாம் பேசினாதான் ரோகிணி பதில் பேசாமல் இருப்பாங்க. மீனா எப்போ வருவாங்க முத்துன்னு கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நாளையில் மீனா வந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வெளியில் வேலை இருக்குது கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. ஸ்ருதி ரவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவும் மீனாவும் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் கவனிக்கிறதுக்காகவும் முத்து மீனாவை அனுப்பியிருக்காங்க பாருங்களேன். நான் கூட இப்படிலாம் யாருக்கும் உதவி செய்ய போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரவி சொல்கிறாரு, ஸ்ருதி, இப்போ தான் நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியா? இல்லவே இல்லை. அப்படி நீ என்னை உண்மையாகவே புரிஞ்சிட்டு இருந்தேன்னா நம்ம பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக எப்போவோ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்திருப்ப. நான் சொல்ல வரதை நீ புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் என்னை பற்றி யோசிக்காமல் நான் தனியாகவே அந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் பரவாயில்லன்னு கண்டுக்காமல் இருக்க. உனக்கு நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் நல்லபடியாக அங்கே வேலையெல்லாம் நடக்கணும். நீத்து என்ன சொன்னாலும் நீ செய்யணும். நீத்து மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படி தானேன்னு கேட்கும்போது உடனே ரவி சொல்கிறாங்க, இல்லை, வர வர நீத்து மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீயா இப்படி பேசுகிற? என்னால் நம்ப முடியல. என்ன, இதெல்லாம் கேட்டு நான் சந்தோஷப்படுவேன் நினச்சி இப்படி பேசிகிட்டு இருக்கியா? நீத்துவை நீ விட்டு கொடுக்கவே மாட்டியே. நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்ப்பேன்னு ரொம்ப அடம்பிடிப்ப. இப்போ என்ன, நீத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் நீத்து வந்து உன்னுடைய ரெஸ்டாரண்ட் ஓனராச்சே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே ரவி சொல்கிறாரு, இல்லை ஸ்ருதி, வர வர நீத்து ரொம்ப மாறிட்டாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் சரியில்லை. எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கே கஸ்டமர் யாரும் வரமாட்டிக்கிறாங்களாம். அப்போ நான் தான் சரியாக சமைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக தான் பார்க்குறீங்களான்னு என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து பெருசாக அவங்கள கோவப்படுத்தணும்னு நினைக்கலன்னு பேசுனதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையை சமாளிக்க பார்க்குறாங்க. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கணும், ஆனால் அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வர வர அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் வரலன்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட என்னென்னு கேட்கும்போது சரியாக பதில் சொல்லாமல் சமாளித்த நீத்து அப்புறமா தான் எனக்கு உண்மையே தெரிய வந்தது. வேணும்னே அவங்க திட்டம் போட்டு அந்த ஆளுங்க உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு நிறைய சம்பளம் தரேன்னு சொல்லி எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் உடனே அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன். அவங்களும் உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்படி நீத்து செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக மற்றவங்கள கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்படிலாம் ஒவ்வொரு வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நான் முதல்ல ஓ மேலே தான் ரொம்ப கோவப்பட்டேன். நீ எப்படி பிஸ்னஸ் செய்கிறேன்னு பார்க்குறேன்னு கூட சொன்னேன். ஆனால் ஒன்றை மாதிரி நேர்மையாக நீத்து தன்னுடைய வேலையை பார்க்குறதே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. இதை கேட்ட ஸ்ருதியும், நீ தான் உண்மையாக பேசுகிறியா என்ன? இல்லை, நீத்துவோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ தான் உனக்கு என்னென்னு புரிய வந்திருக்கு. பரவாயில்ல, இப்போவாது நீத்துவை நம்பக்கூடாதுன்னு உனக்கு தோணியிருக்குல்ல. அப்போ நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் இனி நீ வேலை பார்க்க போகிறது இல்லையா? நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரப்போறியா? உண்மையை சொல்லு ரவி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரவியும், சரியான ஒரு காரணம் கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்ப்பேன். ஆனால் நீத்து இப்படி ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வைப்பேன்.
நீத்து மறுபடியும் நான் செய்கிற வேலையெல்லாம் சரியில்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை தலகுனிய வைக்கணும்னு நினச்சாங்கன்னா நான் இனி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க மாட்டேன். அப்படி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. உடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா, இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா ஸ்ருதியை பற்றி உனக்கு இப்போ தானே நீ வந்து புரிஞ்சுக்கிட்ட என்னை பற்றி. ஆனால் நீத்து இப்படி ஏதாவது பிரச்சனை செய்வாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். சீக்கிரமாகவே நீத்துவால் உனக்கு பிரச்சனை வரதான் போகுது. நீயும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் வேலை பார்க்க போகிறது இல்லைன்னு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதான் போகிற. சீக்கிரமாக இதெல்லாம் நடக்கணும்னு நானும் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீத்துவை பற்றி புரிஞ்சுக்கிட்டல, நீத்துவால் எனக்கு நிறையா பிரச்சனை வரதான் செய்யுது. சொல்லப்போனால் நீத்து நான் ரெஸ்டாரண்ட் நடத்தவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீயும் நானும் ஒன்றாவே அந்த பிஸ்னஸை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும்னு நீத்துவுக்கு தெரியும். அதனால் நீத்து கண்டிப்பாக உன்னை வந்து அதே ரெஸ்டாரண்ட்டில் நீ வேலை செய்யணுன்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டல நீத்து எப்படிப்பட்டவங்கன்னு. சீக்கிரமாகவே அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு நீ வரதான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரவியும் யோசிக்கிறாரு. நீத்து அப்படி வந்து எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருந்தால் நீத்துவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ரவி. மீனா பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முடியாமல் இருந்த பாட்டி இங்கே மீனாவை பார்த்த உடனே ரொம்ப நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, மீனா, நான் வந்து சொன்ன உடனே நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. முத்துவுக்கு நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் என்னை பார்க்க வரமாட்டீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை தேடி வந்திருக்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்து தம்பி உன்னை அனுப்பி வச்சுட்டு எங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் செய்கிறதுக்காக பணம் கொடுத்து அனுப்பியிருக்காரே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உங்களை நினச்சா ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் 2 பேரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்கள் வர வர சரியாக சாப்பிட்றதில்ல. அதனால தான் நீங்கள் ரொம்ப முடியாமல் இருந்திருக்கிறீங்க. உங்களை கவனிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல. நாங்கள் இருக்கோம்ல பாட்டி. நீங்கள் சொன்ன உடனே உங்களை தேடி வந்துட்டேன் பார்த்தீங்களா. நீங்கள் நல்லபடியாக சாப்பிடணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. மீனா, நீ வந்துட்டலம்மா, நீ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுக்குற. உன் மாமியார் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை ரொம்ப பாராட்டுவாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது மீனா நினைக்கிறாங்க, நான் நல்லா சமைச்சு கொடுக்குறேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்றைக்குமே என் மாமியார் என்ன பாராட்டினதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம், எல்லாரும் என்னை பாராட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வர அவங்க எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மீனாவை ரொம்ப பெருமையாக பேச, மீனா சொல்கிறாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கொண்டு போன பணத்தை வந்து பாட்டிக்கிட்டேயும் தாத்தாக்கிட்டேயும் கொடுக்க, உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன மீனா, எங்களுக்கு எதுக்கு இந்த பணத்தை கொடுக்குற? நீ வந்து எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. நீ வந்ததுக்கப்புறமா தாம்மா நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பணம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்கள் பேத்தி தானே, நான் உங்களை நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயுமே வேலைக்கு போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உங்களை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. இனி நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கும் நான் பணம் அனுப்பி வைப்பேன். அதனால் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. உங்கள் பேரை முத்து தான் இந்த பணத்தை வந்து கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேண்டவே வேண்டாம், இந்த பணத்தை நீ வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நீங்கள் என் பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு மீனா கொண்டு போன பணத்தை ரொம்ப சந்தோஷமாக பாட்டிக்கிட்டேயும் கொடுக்க, உடனே மீனா சொல்கிறாங்க, நான் மற்ற வேலையை பார்க்குறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. உடனே பாட்டி வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா மீனா எவ்வளோ பொறுப்பாக நமக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து, நமக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து, நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ நேரம் நமக்காக உட்காந்து பேசிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறா. நமக்குன்னு இப்படி ஒரு மருமக இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. நம்ம பசங்க யாருமே நம்மளை கண்டுக்காம தனியாக விட்டுட்டாங்க. ஆனாலும் முத்து தம்பியும் மீனாவும் நம்மளுக்கு பேரன் பேத்தி மாதிரி இருந்து நம்மளுக்கு முடியலன்னு உடனே அவங்க வந்து எவ்வளோ உதவி செய்கிறாங்கங்க. நாம் கண்டிப்பாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அந்த சமயம் முத்துவுக்கு ஃபோன் பண்ண பாட்டி தாத்தாவோட சொந்தக்காரங்க அங்கே வராங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் அந்த இடத்த நாங்கள் யாருக்குமே கொடுக்காம எங்கள் பசங்க வரணுன்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் பசங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சு கூட எங்களை பார்க்க வரலை. எங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது மீனாவும் முத்துவும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. இனியும் நாங்கள் அந்த இடத்துல வீடு கட்டி நல்லபடியாக எங்கள் பசங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அதனால் அந்த இடத்த மீனாவுக்கு கொடுத்தா என்னங்க, நமக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க.
நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா முடியலன்னா முன்னாடி வந்து நிற்கிறது மீனாவும் முத்துவும் தான். இப்படி மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்களா இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி தாத்தாவோட சொந்தக்காரங்களும், என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்குன்னு அந்த நிலம் மட்டும்தானே இருக்குது, அதையும் இவங்கக்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க எதையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப முடியலனா கூட அந்த நிலத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வச்சு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம்ல. அதை விட்டுட்டு அந்த நிலத்தையும் இவங்களுக்காக கொடுத்துட்டா எப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு அந்த இடம் முக்கியமே இல்லை, ஆனால் மீனா முத்து ரொம்ப முக்கியம். அவங்க இப்படி தேடி வந்து உதவி செய்வாங்கன்னு நினைக்கல. கூப்பிட்ட உடனே வந்திருக்காங்கன்னா எங்கள் பசங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நீ மட்டும்தானப்பா எங்களுக்கு உதவி செய்கிற. உனக்கும் நாங்கள் நல்லது செய்கிறதுக்காக வந்து கொஞ்சம் பணம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் கண்டிப்பாக மீனா முத்துவுக்கு தான் போகணும் அப்படின்னு தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்க உடனே பாட்டியும், யார்கிட்டையாவது அந்த இடத்த கொடுத்துருங்க, அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கொடுக்கணும். அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க, நாங்களே அந்த பணத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனாலும் மீனா முத்து எங்களுக்கு செய்கிற உதவியெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் இந்த இடத்த வச்சு நாங்கள் பெருசாக எதுவுமே செய்ய போகிறதில்ல, அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். மீனா முத்துவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம், நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வேறு வழி இல்லாமல் அவங்களும் அந்த இடத்த வேற யாருக்காவது கொடுக்கணும், அதன் மூலமாக பணம் கிடச்சா பாட்டி தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க சொந்தக்காரங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. முருகன் சொன்ன மாதிரியே முருகனோட சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வரதுக்குன்னு முத்து தான் கூப்பிட்டு வராரு. நல்லபடியாக முத்து வந்து அவங்கள கவனிச்சிக்கிறாரு. அதன் மூலமாக அவங்க ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. முத்து வந்து பரவாயில்ல, 3 நாள் அவங்க இங்கே இருந்தாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கெலாம் நான் கூப்பிட்டு போனேன், அதனால் எனக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு. மீனாவை வேற கூப்பிட்டு வரணுமே, மீனாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே இங்கே மீனாவும், என்னங்க நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? நானும் அங்கே வரணுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றாவே கிளம்பிடலாம்ல. ரொம்ப நாள் இங்கே வந்துட்டேங்க, அதனால் மறுபடியும் அத்தை நான் வீட்டுக்கு வந்த உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்லி சமாளிக்கனே தெரியலன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாரு, நீ யாரையும் சமாளிக்க வேண்டாம், எங்கள் அம்மா உன்னை கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். உனக்கு தெரியுமா மீனா, நீ இங்கே வீட்டில் இல்லைன்ன உடனே ரோகிணியோ இல்லை ஸ்ருதியோ வீட்டு வேலையை பார்க்கல, எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க தெரியுமா. நீ நம்ம வீட்டில் இருந்தாதான் அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ பொறுப்பாக நல்ல மாமியாரா ரோகிணிக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் உன்னை மட்டும்தான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் நீ வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கோ இல்லை ரோகிணி மனோஜில் யார் சொன்னாலும் வீட்டில் உள்ள வேலையை நீ செஞ்சு கொடுக்கக்கூடாது. அவங்க வேலையை அவங்களே செய்யட்டும். நீ வீட்டில் இல்லைனா மட்டும் பொறுப்பாக கிச்சனில் இருக்க வேலையை பார்த்துக்கிறாங்கல்ல, சமைச்சு கொடுக்குறாங்கல்ல, நீ இருந்தால் எல்லா வேலையும் நீயே பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்க. அதனால் எங்கள் அம்மா உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நான் இருக்கேன்ல, எதை பற்றியும் யோசிக்காத. அது மட்டும் இல்லை மீனா, இங்கே முருகன் மூலமாக எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சதுனால 3 நாள் சவாரிக்காக நான் வந்து இங்கே முருகனோட சொந்தக்காரங்களுக்கு உதவி செஞ்சேன். அவங்க மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு. அப்படியே வந்து உன்னை பார்க்க வரலான்னு நினச்சேன். நான் வரட்டுமான்னு கேட்க சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் முத்துவும் பாட்டி தாத்தாவை பார்க்கறதுக்காக அங்கே வராரு. உடனே பாட்டி முத்துவை பார்த்த உடனே சந்தோஷமாக பேசுகிறாங்க. முத்து, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு உடனே நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா, அதான் மீனாவை உடனே அனுப்பி வச்சேன். இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்ததுக்கப்புறமா நான் எதுக்கு எதை பற்றியும் யோசிக்கணும், நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கீங்கல்ல. முத்து, எங்களுக்கு ரொம்ப முடியலன்னு உடனே மீனாவை நீ சரியான நேரத்துக்கு அனுப்பி வச்ச. மீனா எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, நல்லபடியாக பார்த்துக்கிறது, சமைச்சு கொடுக்குறதுன்னு எங்களுக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் எங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் செஞ்ச உதவியால் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆனாலும் நீங்கள் 2 பேரும் எங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்குன்னு நிறைய வேலையெல்லாம் இருக்கும். அதனால தானே மீனாவை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு கேட்க, ஆமாம் பாட்டி, இங்கே எங்கள் பாட்டி வீட்டுக்கும் போக வேண்டியது இருக்குது தீபாவளி கொண்டாடுறதுக்காக. உங்களுக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன் அப்படின்னு பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் தேவையான எல்லா பொருளையும் முத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா, மீனா நம்மளுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு முத்துவும் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் கூடவே இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வாங்க,
வந்த உடனே என்னை வந்து பார்க்க வாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக பாட்டி தாத்தா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கும்போது பாட்டி அவங்க கிட்ட இருந்த பணத்தை எடுத்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே முத்துவும், என்ன பாட்டி உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, யார்கிட்ட வாங்கினீங்க, யார் தந்தாங்க அப்படின்னு முத்து கேட்க, இல்லை முத்து, இந்த ஊரில் நாங்கள் சம்பாதிச்சு எங்கள் பசங்களுக்காக இடம் வாங்கியிருந்தோம். ஆனால் எங்கள் பசங்க எங்களை கண்டுக்காமல் நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இப்படியே விட்டுட்டாங்க. அவங்களும் வருவாங்க, அப்போ இந்த இடத்துல வீடு கட்டுவாங்க, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா அந்த வீட்டில் இருப்போம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் எங்களை தேடி யாருமே வரலை. எங்களை கவனிக்க எங்கள் பசங்க எங்கள் கூட இல்லை. இனி அவங்களுக்காக நாங்கள் எதுக்காக இந்த இடத்த கொடுக்கணும்னு நான் யோசித்தேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வர்றது நீங்கள் மட்டும்தானே. எனக்கு ரொம்ப முடியலன்னு நாங்கள் ஃபோன் பண்ண உடனே மீனா வந்து எங்களுக்கு எவ்வளோ நல்லா உதவி செஞ்சாங்கன்னு எனக்கு தானே தெரியும். அதனால் அந்த நிலத்தை நான் கொடுத்துட்டேன். அதன் மூலமாக வந்த பணம் தான். இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கணும். எனக்காக உதவி செஞ்ச உங்களுக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். இந்த பணம் இனி உங்களுடைய பணம்னு சொல்ல மீனா கண்கலங்கிக்கிட்டே, என்ன பாட்டி நீங்கள் உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த பணம் உங்ககிட்ட இருந்தால் தான் சரியாக இருக்கும். நாங்கள் வந்து பார்ப்போம், பேசுவோம், உதவி செய்வோம். ஆனாலும் இந்த பணம் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும்ல அப்படின்னு மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாட்டியும், எனக்கு இருக்கிற நம்பிக்கையே நீங்கள் 2 பேரும் தான். என் பசங்களுக்காக இத்தனை நாள் இந்த இடத்த நான் வச்சுருந்தேன். ஆனால் இனி இந்த பணம் உங்களுக்கு தான். நீங்கள் தான் என் பசங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். மீனா, நீ புது பிஸ்னஸ் செய்கிறதா சொன்னல, உனக்குன்னு அங்கே பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னல, இந்த பணத்தை வச்சு நீ வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து நல்லபடியாக உன்னுடைய பிஸ்னஸை செய்யணும். சீக்கிரமாகவே நானும் உங்கள் தாத்தாவும் வந்து அதெல்லாம் பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு முன்னேறுவீங்க, நேர்மையாக உங்களுடைய வேலையை பார்ப்பீங்கன்னு. அதனால் எனக்கு இந்த பணம் முக்கியமே இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நான் சந்தோஷமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மீனா தான். மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு பாட்டி அந்த பணத்தை மீனா கிட்ட கொடுக்க, எவ்வளவோ முத்துவும் மீனாவும் சொல்லி அவங்க கேட்காம அந்த பணத்தை கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் மீனாவும் அந்த பணத்தை வாங்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்போம் பாட்டி. யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்களால் தான் மீனா புது பிஸ்னஸ்க்காக ஒரு இடத்த பார்த்து பிஸ்னஸ் செய்ய போகிறா. அதனால் எவ்வளோ வருமானம் வந்தாலும் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை ஆரம்பித்து கொடுக்கணும். எவ்வளோ வருமானம் வந்தாலும் நான் தினமும் வந்து உங்களை வந்து பார்ப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு சரியாக பணத்தையும் அனுப்பி வைப்பேன். உங்கள் பணத்தால் தான் மீனா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் இடமே வாங்க போகிறோம், போதுமா பாட்டின்னு சொல்ல, இதை கேட்ட பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனா இதை எதிர்பார்க்காததுனால பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. பாட்டியும் தாத்தாவும் மீனா செஞ்ச உதவிக்கு இப்படியெல்லாம் செய்வாங்க, பணம் கொடுப்பாங்க, மீனாவோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத முத்துவும் மீனாவும் அங்கேருந்து பாட்டி தாத்தா கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. மீனா சொல்கிறாங்க, பாட்டியும் தாத்தாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனாலும் இந்த பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்து நாம் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் பாட்டி தாத்தா இப்போ வந்து முடியலன உடனே நம்மளை கூப்பிட்ருக்காங்க மீனா. அவங்களுக்குன்னு பார்க்க யாருமே இல்லை. ஆனால் எவ்வளோ வருமானம் வந்தாலும் பாட்டி தாத்தாவுக்கு சீக்கிரமாகவே அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நம்ம உதவி செய்கிறதுக்கு அந்த பணத்தை வந்து கொடுக்கணும். அவங்க செஞ்ச உதவியை நம்ம என்னைக்கும் மறக்கவே கூடாது அப்படின்னு முத்து பேசிக்கிட்டே மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்த மீனா கிட்ட ரவி, ஸ்ருதி, அண்ணாமலன் எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டியும் தாத்தாவும் எப்படி இருக்காங்க, உங்களை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே வந்த விஜயா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. என்ன மீனா, உனக்கு வேறு வேலையே இல்லையா? நீ வீட்டில் இல்லைன்னா யார் சமைப்பா, யார் வீட்டு வேலையை பார்ப்பான்னு எந்த யோசனையும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்ய நீ கிளம்பி போயிடுற. முத்து சொன்ன பேச்சை மட்டும்தான் கேட்பியா? அப்போ எதுக்கு இந்த வீட்டில் இருக்க? முத்து தான் முக்கியம், முத்து பேச்சை தான் கேட்பேன்னா நீ ஏன் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன முத்து, மீனாவை சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துட்ட போல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து, விஜயாவுக்கு நாம் ஏன் பதில் சொல்லணும், அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு, அப்பா பாட்டி தாத்தாவை பார்க்க போனதில் என்னப்பா தப்பு இருக்குது? மீனா பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா. அது மட்டும் இல்லை, நாங்கள் எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சோம். ஆனால் பாட்டி அவங்க இடத்தையே கொடுத்துட்டு அதன் மூலமாக வந்த பணத்தை மீனா கிட்ட கொடுத்துட்டாங்கப்பா. இப்படி நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சோம். ஆனால் மீனாவோட பிஸ்னஸ்க்கு அவங்க செஞ்ச உதவியை பாருங்கப்பா, எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் மீனாவுக்கு கொடுத்த அந்த பணத்தை எடுத்து அண்ணாமலை கிட்ட கொடுக்க, உடனே அண்ணாமலையும், என்னம்மா மீனா, உனக்கு பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியோடு கேட்க, ரோகிணி, விஜயா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், என்ன மீனா,
அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, நான் பிஸ்னஸ் செய்யணும், புதுசாக எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், பிஸ்னஸ் செய்கிறதுக்காகவே எனக்கு ஒரு இடம் வேணும்னு அவங்க தான் யோசித்து நம்ம ஃப்ரூட் பொக்கே செய்கிறோம்ல, அதுக்காக இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு இடம் வாங்குறதுக்காகவும் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்காகவும் பாட்டி உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த பணம் கிடைக்கும்னு நினைக்கல. ஆனால் இந்த பணத்தை வாங்கவே கூடாதுன்னு எவ்வளவோ நாங்கள் சொன்னோம். அவங்க கேட்கவே இல்லை தெரியுமா? நாங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய உதவின்னு எங்களை பாராட்டி பேசினாங்க. அப்பப்போ வந்து எங்களை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் மூலமாக எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் பாட்டி தாத்தாவுக்கும் அந்த பணத்தை கொடுக்கணும்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அவங்களால தானே எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நாங்கள் இடமே வாங்க போகிறோம். அப்போ வர பணத்தை அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா, முத்து, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. அவங்களே உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா வந்த வருமானத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு மீனா முத்துவை ஸ்ருதி பெருமையாக பேச அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. என்ன விஜயா அமைதியாக இருக்க? நாம் உதவி செஞ்சால், நம்ம எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சால் இப்படி நமக்கும் நல்லது நடக்கும்னு மீனா முத்து செஞ்ச உதவிக்காக அவங்களுக்கு கிடைச்ச இந்த பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அதுக்காக எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உங்களால் முடியலன்னா உதவி செய்யாதீங்க, ஆனால் நாங்கள் உதவி செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜும், அம்மா இப்படிலாம் யாராவது பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிதாம்மா எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. ஆனால் யாருமே இவங்களுக்கு உதவி செய்யலை. ஆனால் அந்த பாட்டியும் தாத்தாவும் முத்து மீனா வரணும்னு நினச்ச மாதிரியே இவங்க சரியாக அங்கே போய் உதவி செஞ்சதால இவ்வளோ பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்களேன். அப்போ மீனா வந்து பிஸ்னஸ்க்காக ஆஃபீஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களா? முத்து, நீ இடம் வாங்க போறியான்னு கேட்க, ஆமாம், இதில் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் நல்ல பிஸ்னஸ் இருக்குல்ல, பெரிய கடைக்கு ஓனராக இருக்கியே, அப்புறம் எதுக்கு மீனா வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாளான்னு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது, எனக்கெல்லாம் பொறாமல் கிடையாது, கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். பாட்டியும் தாத்தாவும் ஆசைப்பட்ட மாதிரியே மீனாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து புது பிஸ்னஸ்க்காக அங்கே வந்து ஆஃபீஸ் ஆரம்பித்து கொடுக்குறாரு முத்து. இங்கே வந்து விஜயா, ரோகிணி, மனோஜ்னு யாரையும் கூப்பிடாம பாட்டி தாத்தாவை முத்து தன்னுடைய கார்லையே கூப்பிட்டு வந்து மீனா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பாட்டி தாத்தா தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு அவங்களே வந்து முன்னாடி நின்று இந்த பிஸ்னஸை மீனாவுக்காக ஆரம்பித்து கொடுக்குறாங்க. பாட்டி தாத்தாவை இனி யாரும் பார்த்துக்க வேண்டாம், பாட்டி தாத்தாவுக்காக தான் இங்கே வீடெல்லாம் வாடகைக்கு எடுத்திருக்கோம், பாட்டியும் தாத்தாவும் இனி எங்கள் கூடவே தங்கிக்கட்டும் அப்படின்னு பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் வீடெல்லாம் பார்த்து பக்கத்துலேயே தங்க வைக்கிறாங்க. பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், பாட்டி தாத்தாவையும் நம்ம கவனிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அவங்க செஞ்ச உதவியை என்றைக்கும் மறக்கக்கூடாது. யாருமே நமக்காக இல்லைன்னு பாட்டி தாத்தா நினைக்கவே கூடாது. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் இங்கே பிஸ்னஸ் செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பாட்டி தாத்தாவையும் தங்க வைக்கிறாங்க. ரொம்ப நல்லபடியாக பாட்டி தாத்தாவை முத்துவும் மீனாவும் கவனிச்சுக்கிறாங்க. அவங்க செஞ்ச உதவியால் தான் மீனா இப்போ பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறதுக்கு இங்கேயே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. மீனா அங்கே ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. தேடி வந்து எல்லோரும் ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் மீனாவுக்கு நல்ல வந்து வருமானம் வருது, பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு மீனாவுக்கு ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதன் மூலமாக மீனாவுக்கு நிறைய லாபம் கிடைக்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இந்த பிஸ்னஸை கவனிக்கிறாங்க. அந்த சமயம் பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, நீ எங்களுக்கு செஞ்ச உதவியால் எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சோம். இப்போ நீயும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நல்ல வருமானம் வருது, அதை நாங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மீனாவோட திறமையை நினச்சி பாட்டியும் தாத்தாவும் மீனாவையும் முத்துவையும் ரொம்பவே பாராட்டி பெருமையாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாத்தியா மனோஜ், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதுனால நம்மளை கூப்பிடலை, ரவி, ஸ்ருதி, இங்கே வந்து என் வீட்டுக்காரர்னு எல்லாருமே அங்கே புது பிஸ்னஸ்க்காக போயிருக்காங்க. இங்கே வந்து இந்த பாட்டியும் தாத்தாவும் வந்து தான் புது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும்னு முத்து எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தான். நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன், என்னை யாராவது கூப்பிட்டாங்களா இல்லை வர சொன்னாங்களா? இந்த முத்துவும் மீனாவும் செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்ல உடனே ரோகிணி, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படியே முத்துவும் மீனாவும் புது பிஸ்னஸ்க்காக உங்களை வர சொல்லியிருந்தாலும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மனோஜை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எங்களுக்கும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, நாங்களும் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க தான் போகிறோம், அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் முத்து மீனா கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் பொறுமையாக இருங்கத்த அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரோகிணி. மீனா முத்து செஞ்ச உதவியால் தாத்தாவும் பாட்டியும் மீனாவுக்கு புது ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. மீனா முத்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் என் பேச்சை கேட்குறதே இல்லை.
அவங்களுக்கு தான் நல்ல வருமானம் வருதே. மீனாவுக்கும் முத்துவுக்கும் எப்படி தான் இந்த மாதிரியெல்லாம் உதவி கிடைக்குதுன்னு தெரியல. மீனாவும் முத்துவும் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்லபடியாக பிஸ்னஸ் செய்கிறாங்க. எப்பயுமே தனக்கு வேலை இருந்தா என் வீட்டில் தான் மீனா பிஸ்னஸ்க்காக எல்லா ஏற்பாடையும் செய்வா. இப்போ மீனாவுக்காக புது ஆஃபீஸ்லாம் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு ரொம்பவே பொறாமப்படுறாங்க விஜயா. பாட்டியும் தாத்தாவும் செஞ்ச உதவியால் முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய பிஸ்னஸையும் பார்த்துக்கிறாங்க. பாட்டி தாத்தாவையும் ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதன் மூலமாக முத்து மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க.